சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள். புத்தர் இதயத்தின் வெறுமை என்னும் தலைப்பில் ஓஷோ அவர்கள் தியானத்தை பற்றி கூறிய மேலும் ஒரு சிறப்பான சிறு விளக்கத்தை இப்போது பார்ப்போம். தியானம் என்பது சிந்தனை அற்றதே அன்றி வேறில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். சிந்தனையற்றவனாக மாற நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எதை செய்ய போகிறீர்களோ அது மீண்டும் ஒரு சிந்தனையாக இருக்கும். எண்ணங்களின் ஊர்வலத்தை காண கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்து போவது உங்களுக்கு பொருட்டே இல்லாதது போல் சாலையோரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சாதாரண போக்குவரத்து மட்டுமே. உங்கள் எண்ணங்களை பெரிதாக அக்கறையில்லாத வகையில் எடுத்துக்கொள்ள முடிந்தால் பின்னர் எளிதில் மெதுவாக ஆயிரம் வருடங்களாக தொடர்ந்த எண்ணங்களின் கேரவன் மறைந்து விடுகிறது. நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கவனம் கொடுப்பது ஊட்டத்தை அளிப்பது ஆகும். நீங்கள் எந்த கவனத்தையும் கொடுக்காமல் கவலைப்படாமல் இருந்தால் எண்ணங்கள் தானாகவே சாகத் துவங்குகின்றன. ஆற்றல் பெற எண்ணங்களுக்கு வேறு வழி இல்லை. வேறு எந்த வாழ்க்கையும் ஆதாரம் இல்லை. நீங்கள்தான் எண்ணங்களின் ஆற்றல். நீங்கள் எண்ணங்களுக்கு கவனத்தை கொடுப்பதால் தீவிரமாக சிந்தனையிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உலகத்திலேயே சுலபமான காரியம். ஆனால் அதை சரியான முறையில் செய்ய வேண்டும். சரியான வழி பக்கத்தில் நிற்பதே. போக்குவரத்து நீண்டு கொண்டிருக்கிறது. அது போகட்டும். நல்லது கெட்டது என்று எந்த தீர்ப்பையும் உங்கள் எண்ணங்களுக்கு சொல்லாதீர்கள். உங்கள் எண்ணங்களை பாராட்டாதீர்கள், நிந்திக்காதீர்கள். சுலபமாக இருப்பது என்றால் அதுதான் அர்த்தம். இது எல்லாமே சரி. இத்துடன் இந்த பதிவு முடிகிறது. மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.